ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த 6 என்கின்ற எண் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நீ நடத்தி கொடுக்கக்கூடியது. உடனே தொடு என்று நான் சொன்னதும் இந்த ஆறுமுகனின் அருள் உனக்கு நிறைந்திருப்பதால் இந்த 6 என்கின்ற எண்ணை அற்புதமாக இன்றைய தினத்தில் நீ தொட்டு விட்டாய். எப்பொழுது எல்லாம் உன் மனம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த முருகனை நினைத்து கொண்டால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகிவிடும் என்கின்ற உண்மையை இப்பொழுது நீ தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன் வாழ்க்கை நீ நிரம்பி வழியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இப்பொழுது உனக்கு கிடைக்கத் தொடங்கும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கந்தனுடைய அருள் உன்னை கைவிடாது என்பதை தெரிந்து கொள். வாழ்க்கை என்றால் எப்பொழுதும் மிகுந்த ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாய நிலைக்குள் நீ தள்ளப்பட்டிருக்கின்றாய். அந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். எல்லாமே சுலபமாகவும் இலகுவாகவும் உனக்கு கிடைத்திட என்னுடைய அருள் உனக்கு இருந்தாலே போதும். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஏன் இன்னும் தாமதமாகின்றது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்கின்ற விஷயங்கள் உன்னை அறியாமலேயே சில பாதகங்களை சந்தித்து விடுகின்றது. நீ பேசுகின்ற சில சொற்கள் உன்னை அறியாமலேயே இக்கட்டான சூழ்நிலைக்குள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உன்னை தள்ளிவிடுகின்றது. இந்த நிலையெல்லாம் உடனடியாக மாற வேண்டும் என்று கருதிதான் அதிர்ஷ்ட எண்ணை இன்று உன்னை தேடி அனுப்பி வைத்தேன். எனக்கு மிகவும் உகந்த எண்ணை இன்று நீ தொட்டிருப்பதால் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான 6 விஷயங்கள் உடனடியாக மாற்றத்தை சந்திக்கும். நீ ஒன்று செய்தால் வேறொன்று அந்த இடத்தில் நிகழ்ந்து உனக்கு சிக்கலை ஏற்படுத்திய விஷயங்கள் இப்பொழுது மாறிவிடும். நீ எதை நினைத்து செய்கின்றாயோ அதுதான் உனக்கு பிரதிபலனாக கிடைக்கக்கூடிய அருள் உனக்கு இப்பொழுது கிடைக்கும். சில சமயங்களில் கோபத்தையும் அடக்கி கொண்டு நீ உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று மனதை கட்டுப்படுத்த இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். முன்பெல்லாம் கோபம் வரும்பொழுது என்ன வார்த்தைகளை பகிர்கின்றோம் என்று தெரியாமல் இருந்தது. அந்த நிலை இப்பொழுது மாறிவிடும். பிறர் உனக்கு தொல்லை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். ஏன் அவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று தெரியாத நிலை உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. உன் மனதை கஷ்டப்படுத்தியது. உன்னுடைய வாழ்க்கையை அது பாதித்தது. அந்த நிலை இப்பொழுது மாறி அவர்கள் உனக்கு பல உதவிகளை அவர்கள் கைகளாலேயே செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றமும் ஏற்படும். எந்த பக்கம் நீ சென்றாலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை இருந்தது. இனி எந்த பக்கம் நீ சென்றாலும் வெற்றி மழையில் நனையக்கூடிய அளவிற்கு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தே தீரும். இந்த வழியில் செல்லலாமா அந்த வழியில் செல்லலாமா என்று தெரியாமல் நீ முழித்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கான வெற்றி வழி என்று இன்று என் கரங்களை நீட்டி காட்டிவிட்டேன். இனி அவ்வழி சென்று மாபெரும் வெற்றியை என் பரிசாக நீ பெற்று கொள்வாய். சில விஷயங்களை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய். எல்லா விஷயங்களையும் உனக்கு சுலபமாக செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய புத்தியில் ஞானத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்றேன். இப்படி 6 மாற்றங்களை உடனடியாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி வைத்திருக்கின்றேன். அந்த தொடக்கத்திற்கு காரணமே நீதான். நான் அனுப்பிய எண் உன் கண்களில் பட்டிருக்கின்றது. என் அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது. அது என்னை நீ தொடக்கூடிய அளவிற்கு பாக்கியசாலியாக இருந்திருக்கின்றாய். அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தையாக நீ இருந்திருப்பதால் இன்றைய தினத்திலிருந்து இந்த 6 மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் பெற்று என் அருளால் நீ நலமாக வாழப்போகின்றாய். மனதின் விருப்பங்கள் எதுவும் நிறைவேறவில்லையே என்று கவலைப்பட்ட காலங்கள் முடிந்து நீ மனதில் நினைத்தாலேயே அந்த விஷயங்கள் உன் கண்கூடாக மாற்றத்தை சந்தித்து பெருமளவு மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் உன் உள்ளத்தில் புகுக்க இனி தொடங்கிவிடும். எனக்கு மட்டும் நன்றி சொல்லாமல் இந்த பிரபஞ்சத்திற்கும் எப்பொழுதும் சேர்த்து நீ நன்றி சொல்ல இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றியை காணும். நேர்மறையான பல சிந்தனைகள், நேர்மறையான பல எண்ணங்கள் உன்னுடைய நெஞ்சத்தில்
உன்னுடைய எண்ணத்தில் மனதில் உதித்து கொண்டே இருக்குமே, ஆனால் உன் வாழ்க்கையில் இன்பம் பெருகி கொண்டே இருக்கும். நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை எப்படி கையாளுவது என்று தத்தளிக்காமல் இந்த கந்தனின் கருணை உன்னை எல்லா இடத்திலும் காப்பாற்றிவிடும். தன்னம்பிக்கை என்கின்ற ஒன்றை நெஞ்சத்தில் வைத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் என்கின்ற ஒன்று எப்பொழுதும் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நிலை மாறி உன் மனமானது நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது கொண்டாட தொடங்கிவிட்டது. என்னுடைய பொறுப்பில் நீ முழு கவனத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை எல்லாம் விட்டுவிடு. உன்னுடைய நிகழ்காலம் கஷ்டங்களை சந்தித்தாலும் எதிர்காலம் இன்பங்களை தான் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்காலத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை கூட இன்றிலிருந்து நீ அனுபவிக்கப் போவது இல்லை. அதிர்ஷ்டத்தின் வாயிலுக்குள் இப்பொழுது நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை சந்தித்த நீ இனி வேண்டும் என்கின்ற அளவிற்கு பல இன்பங்களையும் சந்திப்பாய். என் அன்பு குழந்தையே, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ஆரம்பித்து வைத்து பாதியிலேயே நின்று போயிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தடைகளை அகற்றிக்கொண்டு முழு வெற்றியை பெற இன்றிலிருந்து தயாராகிவிடும். பல அவசியமான விஷயங்களை அவசரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்து இந்த ஆறுமுகன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அரங்கேற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்கு துரோகம் நினைத்தவர்களையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளாதவர்களையும் நான் பார்க்கின்றேன். என்னுடைய பன்னிரு கரங்கள் பன்னிரு விழிகள் எப்பொழுதும் உனக்கு தான் உதவி செய்ய தயாராக இருக்கின்றது. உனக்கு பிரச்சனை கொடுப்பவர்களை எல்லாம் நான் அவர்களுடைய நிலைகளை மாற்றி புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக புரிய வைத்து உன்னோடு சுமூகமாக பழகக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான அன்பு பாசம் என்ன என்று அவர்கள் தானாக புரிந்து கொள்ள வழிகாட்டுவேன். உன்னுடைய தேவைகள் என்ன என்று தெரிந்த நான் அந்த தேவைகளை அறிந்து முன்கூட்டியே பல ஏற்பாடுகளை செய்தும் வைத்துள்ளேன். உன்னை சுற்றி இருக்கும் துன்பங்களையும் சங்கடங்களையும் நீக்கி உன்னை சுற்றி இன்பங்களை அனைவரும் பரிமாற நான் ஆணையிட்டு விட்டேன். இனி உன் கண்கள் எப்பொழுதும் கலங்காது. உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் பிறரை சார்ந்து இருக்காது. உன்னுடைய கால்கள் என்னுடைய ஆலயத்தை நோக்கி வருமானால் உன்னுடைய வாழ்க்கை பாதை வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் செய்யும். என்னுடைய பிள்ளையாக முழுமையாக இப்பொழுது நீ மாறி இருப்பதால் ஞானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை தேற்றி விடுவேன். எதற்கு எல்லாம் ஆசைப்பட்டாயோ அது எல்லாம் இனி வரிசையாக கிடைக்க நான் உதவிடுவேன். நல்லது நடக்கும்.